ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ரவா தோசை. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரவை 1 கப், மைதா மாவு 3/4 கப், அரிசி மாவு 1/2 கப், மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தவா சூடாயிருச்சு. இப்போ மாவு எடுத்து இப்படி மெலிசாக ஊற்றணும். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். ரவா தோசை இப்படி தான் இருக்கும். ஒழுங்கான சேஃபில் இருக்காது. இப்போ தான் மெலிசாக இருக்கும், அங்கங்கே ஹோல் தெரியும். இது வந்து அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும் தோசை. சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த பக்கம் தோசை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.